ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசமையலாரை. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நல்ல ஒரு பச்சைப்பயிறு குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க. இது எங்கள் கோயம்புத்தூர் டச்சோட ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸோடு நல்லாயிருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பச்சைப்பயிறு நம்ம வாரம் ஒரு முறை நாள் நல்லா சேர்த்திக்கணும். சுண்டலாவோ தோசை இல்லை குழம்பு இதெல்லாம் சேர்த்தும் போது ரொம்ப நல்லது. நல்ல ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்குது. நல்லா குடலை சுத்தம் படுத்தி விடுங்க. நல்லா சிறு பயிராக செலக்ட் பண்ணி வாங்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு அளந்து நல்லா ஃபஸ்ட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா செவந்து நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா இருக்குங்க அந்த வாசனை, அந்த பருப்பு வறுபட்டு வரும்போது. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் கழுவி குக்கரில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா வறுத்தாச்சு. நல்லா ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்தாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா கழுவி குக்கரில் சேர்த்தியாச்சு. இது கூட நல்லா ஒரு 5 அல்லது 6 பச்சை மிளகாய், நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். 5 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி நல்லா சேர்த்து தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு மேலே நம்ம அதில் கலந்து நல்லா ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 4 விசிலுக்கு வேக வச்சா சூப்பராக நல்லா வெந்துருங்க. இப்போ 4 விசில் வெந்தாச்சு. இதை நல்லா சூப்பராக அந்த பயிறு தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இனி தாளிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தழைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்தாமல் சீரகமும் கொத்தமல்லியும் சேர்த்து தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஸ்பூன் சீரகம் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். அப்புறம் உப்பு, அவ்வளோதாங்க. இது தாளிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா அது சூடானதுக்கப்புறம் சீரகம், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதனால் கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, இப்போ வேக வச்சு அந்த பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா சேர்த்தியாச்சு. எல்லாம் கலந்து விட்டு தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்து, உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணி நல்லா ஒரு 2 கொதிக்க வச்சு எடுத்து இப்படி மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா இப்படி பிளெண்டர் வச்சும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி கிடையாமல் ஓரளவுக்கு கடைஞ்சி எடுத்து வச்சு பரிமாறுனா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாதம் வச்சு கொஞ்சமாக அந்த பச்சைப்பயிரும் நெய்யும் விட்டு சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு கூட உருளைக்கிழங்கு பொரியலெல்லாம் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.